ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்னைக்கு இனட்டா ஃபுட்ஸில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப குவிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இது இட்லி, தோசை அது மட்டும் இல்லை, வடை, இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ் காம்பினேஷன் சொல்லலாம். வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆகட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சுருக்கேன். உங்களோட சாய்ஸ், நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விட்டுருக்க எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காயணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு விட்டுக்கலாம். உளுந்த பருப்பை விடும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். நம்மளோட உளுந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். லைட் கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை விட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பருப்புகள் எல்லாம் கரையாம இருக்கிறதுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம விட்டுருக்க பருப்புகள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதோட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த சட்னி ரெசிபிக்கு 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்ல ஸ்பைசியா தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த சட்னிக்கு 3 வரமிளகாவே ஸ்பைசியா இருக்கும். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை அதிகம் சேர்க்கிறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த சட்னியோட டேஸ்டே ஹைலைட்டே பொட்டுக்கடலை தான். அதனால 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை விட்டு வதக்கி கொடுத்துக்கலாம். வதங்கட்டும். இப்போ 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டை இதில் விட்டுக்கலாம். விட்டு ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம விட்டுருக்க பருப்புகள், பூண்டு, வரமிளகாய் எல்லாமே வதங்கி வரட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 3 சில் தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி விட்டுக்கலாம். நான் சொல்ற இந்த அளவுலே நீங்க இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் அதிகம் இட்லி வேணும்னு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, அது மட்டும் இல்லை வடைக்கு எல்லாமே ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இட்லி, தோசைக்கும் அட்டகாசமான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ இதோட புளி சேர்த்துக்கலாம். புளி அதிகம் சேர்க்க வேண்டாம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டா போதும். லைட்டா வதக்கி கொடுத்துக்கலாம். எங்களோட இனட்டா ஃபுட் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெசிபிஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூல் ஆகட்டும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களோட கன்சிஸ்டன்சி தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கெட்டியா வேணும்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் தனியா வேணும்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு சட்டி வச்சாச்சு. அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தாளிப்புக்கு நான் நல்லெண்ணெய் தான் விட்டு செய்கிறேன். நம்ம அங்கே விட்டுருக்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விட்டுருக்க கடுகு, உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் விட்டுக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை விட்டு ஸ்டவ்வை அணைச்சிடலாம். அணைச்சிட்டு இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து ஒரு வதக்கி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சட்னி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் தண்ணியாக உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடை, பஜ்ஜிக்கெலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு இது இட்லியோடு சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிருக்கேன். இந்த சட்னி ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஒரு தட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டின்னருக்கு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஒரு இட்லி, தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சட்னியை இட்லியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில மீட் பண்ணும் வரை பாய், டேக் கேர்.